ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான, முக்கியமாக குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பூரி. இது கொஞ்சம் வித்தியாசமாக ஹெல்த்தியாக பச்சை பட்டாணி வச்சு செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பச்சை பட்டாணி பூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். இது நான் ஃப்ரோசன் இது தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மையாக ஃபைன் பேஸ்ட்டாக இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கோதுமை மாவு 2 கப், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த பச்சை பட்டாணி பேஸ்ட்டை இதோட சேர்த்து இதையும் நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பூரிக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். பூரி பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாவு கூட ரவையும் சேர்த்தோன்னா பூரி நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் இதில் எதுவும் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவு மேலே தடவிட்டு அதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம பூரி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பூரி தேய்க்கிறதுக்கு கொஞ்சமாக தேவையான அளவு மாவு எடுத்துட்டு இதில் நம்ம மாவு எதுவும் தூவ வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கலாம். பூரிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாக திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் நம்ம பொரிக்கும் போது நல்லா புஸ் புஸ்ஸுன்ட்டுன்னு நல்லா உப்பி வரும். இப்போ பார்த்திங்கன்னா மாவெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான டிப்ஸ் என்னென்னா, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணுங்க. எண்ணெய் சூடாக இருந்தால் தான் பூரி போட்ட உடனே நல்லா உங்களுக்கு உப்பி நல்லா புசு புசுன்ட்டுன்னு வரும். இல்லைன்னா இந்த மாதிரி உப்பி வராது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதை உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. பூரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா புசு புசுன்னு உப்பி வந்திருக்குன்னு. இதே மாதிரி மீதி இருக்கிற பூரி எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துடலாம். இந்த பச்சை பட்டாணியை வச்சு பண்ணுறது பார்த்திங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் வச்சும் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க. நம்ம மாவோடு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பூரி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக புசு புசுன்னு உப்பி வந்திருக்குன்னு. இந்த பச்சை பட்டாணி பூரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு ரெசிபிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பூரிக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா குருமா குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி பூரி கிழங்கு அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களோட ஃபேவரட் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.